சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த ஆளு வந்து என் தம்பி அப்போ கிணத்துல விழுந்துட்டான். தண்ணி நிறைய குடிச்சு மூச்சு திணறி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். தோப்பு வீட்டுல வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல சொல்லிடுங்கன்னு சொன்னான். நானும் என் தம்பிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து உடனே அவனை பார்க்கணும்னு அப்ப வேற வழி இல்லாம இந்த ஆளு வண்டியில போனேன். தோப்பு வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அங்க தம்பியும் இல்ல வைத்தியரும் இல்ல. இந்த ஆளு அந்த வீட்டுக்குள்ள வந்து கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு என்கிட்ட தப்பா பேச ஆரம்பிச்சான். நீ என்ன நெருங்கினா உனக்கு கொன்னுடுவேன்னு கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் நீங்க எல்லாரும் வந்தீங்க. அவ கதவை திறந்துட்டு வந்து என் மேல வீணா பழிய போட்டான். ஏங்க, இந்த பொண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சுங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு விருப்பப்பட்டுதான் என் கூட வந்தா. ஆனா கையும் களவுமா மாட்டினதும் என்ன காட்டி கொடுத்துட்டு அவ இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறா. ஏய், திரும்ப திரும்ப எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசுன, இங்க ஒரு கொலையே நடக்கும். ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கதான் பஞ்சாயத்து கூடி இருக்கு. அதனால யாரும் யாரையும் நேரடியா மிரட்டக்கூடாது. உண்மை என்னங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்குவோம். உங்க வீட்டு பொண்ணு அவளா விருப்பப்பட்டுதா வந்தான்னு அவன் தெளிவா சொல்றானே. அவளும் நான் அவன் கூட தான் பைக்ல போனேன்னு சொல்றான். இப்ப மாட்டிக்கிட்டதும் புதுசா ஒரு கதை சொல்றான். இதுல எப்படி விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல முடியும்? ஏன்னா பழி விழுந்திருக்கிறது உங்க வீட்டு பொண்ணு மேல. அப்போ தீர்ப்பு என்ன லட்சணத்துல இருக்கும்னு தெரியாதா? இந்த பையன் வெளியூருங்கிறதுனால இவன் சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு இந்த பஞ்சாயத்து? எல்லாரும் கலைஞ்சு போங்கய்யா. அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் தப்பான உறவு இருந்திருக்கு. பஞ்சாயத்துங்கிற பேர்ல குடும்பமா சேர்ந்து அதை மறைக்க பாக்குறாங்க. இங்க நீதி எல்லாம் கிடைக்காது. பசுபதி, பஞ்சாயத்தை குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த பஞ்சாயத்துல நீயும் உன் தங்கச்சியும் அசிங்கப்பட்டதும் மறந்து போச்சா? என்ன கட்டிட்டீங்களா? இதோ பூவோட இருக்கிற மாதிரி இந்த மஞ்சள் கலர் பலூன்ல தான் பெட்ரோலை ஊத்திருக்கோம். இந்த பெட்ரோல் பலூனு பூவோட சேர்ந்து எரியும் போது யாருக்குமே சந்தேகம் வராது மேடம். குட். தன பூக்குழியில இறங்கி நடந்து வரும்போது ரெண்டு பக்கமும் பொம்பளைங்க நின்னு பூ தூவரா மாதிரி பூவோட சேர்த்து இந்த பலூனையும் சேர்த்து தனாவோட காலடியில விழற மாதிரி எரியணும். பலூன்ல இருக்கிற பெட்ரோல் நெருப்புல பட்டு அவ புடவையில தீ பிடிக்கணும். நெருப்பு அவ உடம்பு முழுக்க பத்திக்க போதுமா? பத்தி எரியோட்டன ரகுராமுடைய ஒரே வாரிசு போய் சேர்ந்துருவாள்ல. ஆனா அந்த அளவுக்குலாம் விட்டுற மாட்டாங்க. ஆளுங்க உள்ள இறங்கி அவளை காப்பாத்திடுவாங்க. எனக்கு அவ புடவை பத்தி எரியணும். அந்த தனா கலங்கப்பட்டவன்னு ஊர் அவளை அவதூறா பேசணும். முக்கியமா நமக்கு அதுதான் நடக்கும். கோவில் அத்தனை பேர் முன்னாடி என் கைய புடிச்சு முறுக்கி என்ன அசிங்கப்படுத்தினவ. அதே ஊர் முன்னாடி அவ அசிங்கப்பட்டு நிக்கணும். அவ கதறி ஆழணும். அது நடக்கணும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. பக்காவா பண்ணணும். புரியுதா? சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறோம். ஜாக்கிரதை. தனா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீ கலங்கம் இல்லாதவன்னு உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். இப்படி நெருப்புல இறங்கிதான் நீ உன்னை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இந்த ஊரு அப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் தப்பா பேசும்.
அதுக்கு நான் காரணமா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பூக்குழியில இறங்கி நிரூபிச்சாதான் இந்த ஊர் வாய அடக்க முடியும். உன்னை தோப்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போனவனை தேடி சீனுவும் மாமாவும் போயிருக்காங்க. அவனை 4 சாத்து சாத்துனா அவன் உண்மையை ஒத்துக்க போறான். அதனாலதான் சொல்றேன். அப்ப கூட அவனை மிரட்டி அடிச்சு சொல்ல வச்சிருக்காங்க. ஆனா ஏதோ நடந்திருக்கும்னு தான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரே வழி நான் பூக்குழியில இறங்குறதுதான். அதனால என்ன தடுக்காத மாயா. அம்மனை வேண்டிக்கிட்டு நான் பூக்குழியில இறங்குறேன். நீ என் கூட எனக்கு துணையாரு, அது போதும். நான் எந்த ஒரு பாவமும் பண்ணல. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்திருக்கேன்னு தெரியல. நல்ல விதமா பூக்குழியில இறங்கி நான் கலங்கம் இல்லாதவன்னு நிரூபிச்சு என் அப்பாவுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடாதபடி நீதான் அருள் செய்யணும். எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும்.